இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் நற்செய்தியில் ஒரு அற்புதமான வசனம் வருகிறது. கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு தேவையான ஒரு வார்த்தை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடவுள் என்னை தேடி வந்திருக்கிறார். என்னை தேடுகிற தெய்வம். மக்களே, கொஞ்சம் நற்செய்திக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, நைன் பட்டணத்துக்கு இயேசு போகிறாங்க. அவங்க ஒரு விதவை பெண்ணுடைய மகன் இறந்துட்டார். எனவே அவருடைய அடக்க சடங்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அவரை தூக்கிட்டு வராங்க. இதை இயேசு பார்த்து அவராகவே போய் உதவி செய்கிறார். அந்த ஏழை கைம்பெண்ணுடைய நிலையை சரி செய்கிறார். இதை பார்த்த மக்கள் கூட்டம் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். இல்லை, ரெண்டு விஷயம் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒன்று, எப்பொழுதெல்லாம் ஒருத்தன் தேவையில் இருக்கிறானோ அப்பொழுதெல்லாம் நாம் தேடி சென்று உதவி செய்கிறோமோ அப்பொழுது நாம் கடவுளாக மாறுகிறோம். இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் என்னன்னா, நாம விரும்புகிற, நாம நம்புகிற இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற செய்தி. அவர் நம்மை தேடி வருபவர். நாம தேடி போகக்கூடியவர் கிடையாது. அவர் நம்மை தேடி வரக்கூடிய ஒரு கடவுளாக அவர் இருக்கிறார். இது ரொம்ப அழுத்தமாக இன்றைக்கு நற்செய்தியில் மையப்படுத்தப்படுகிறது. இயேசு நிறைய புதுமைகள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த புதுமைகளில் பெரும்பாலான புதுமைகள் அவரை தேடி சென்று செய்தவைகள். ரொம்ப நீங்கள் இதெல்லாம் கவனிக்கணும் அன்பு மக்களே. ஒரு சில பேர் தேடி வந்து புதுமைகளை பெற்றுக்கிறாங்க, அற்புதங்களை பெற்றுக்கிறாங்க, மறுக்கல. ஆனால் பல நேரங்களில் அவராகவே தேடி சென்று, ஒரு உதாரணம், ஆயனில்ல ஆடுகள் போல் இருப்பதை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அந்த 5 அப்பத்தை மீன்களை பழுக செய்தது எப்படி? அவராகத்தான். யாரும் அவர்கிட்ட வந்து கேட்கல. அவராகவே பரிவு கொள்கிறார். அவராகவே தேடி சென்று உதவி செய்கிறார். இன்றைக்கும் இயேசு தேடி சென்று உதவி செய்கிறார். எனவே தான் விவிலியம் மிக அழகாக நமக்கு சொல்கிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். அக்கறை கொள்கிற இயேசு என் இயேசு. என்னை தேடி வந்து எனக்கு உதவி செய்கிற என் இயேசு அவர். நான் வேதனைப்படுகிற பொழுது, நான் துவள்கிற பொழுது, நான் நம்பிக்கை இழந்து நிற்கிற பொழுது அவர் என்னை தேடி வந்து என்னை கரம் பிடித்து தாங்கிக் கொள்வார் என்பதை இன்றைக்கு நற்செய்தி மிக அழுத்தமாக நம்மிடம் பதிவு செய்த மக்களே. பல நேரங்களில் கலங்கி போய் கவலைப்பட்டு அங்கே இங்கே திரியிறோம். நம்ம நம்பிக்கையை பல பேர் மேலே வைக்கிறோம், பல இடங்களுக்கு மேலே வைக்கிறோம், பல பொருட்கள் மேலே வைக்கிறோம். இல்லை மக்களே, உங்கள் நம்பிக்கை எல்லாவற்றையும் இயேசு மேலே மட்டும் வைங்க. ஏனென்றால் அவர் உங்களை தேடி வந்து உதவி செய்கிற தெய்வம். ஏனென்றால் அவர் உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிற தெய்வம். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்குது. நாம் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட தெய்வத்தை இன்றைக்கு முழுக்க நம்புவோம், முழுமையாக நம்புவோம். அவர்கிட்ட முழுமையாக நம்மை சரணாகதியாக ஒப்படைப்போம். நம்ம குடும்பங்களை, நம்ம வேதனைகளை, கவலைகளை, தோல்விகளை, செயல்பாடுகளை எல்லாவற்றையும் அவர்கிட்ட ஒப்படைங்க. மறுபடியும் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், ஏனென்றால் அவர் உங்களை தேடி வந்து உதவி செய்ய போகிற தெய்வம். ஏனென்றால் அவர் உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிற தெய்வம். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆமென்.